சொல்லிட்டான். எந்த ஜாதி எந்த மதம் எந்த தமிழ்நாடு என்ற பெயர் மாற்றம் உயிரினும் மேலான உடன்பிறப்புகளுக்கும் என் ரத்தத்தில் ரத்தமான உடன்பிறப்புகளே, மக்களால் நான், மக்களுக்காகவே நான். கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வேட்டியை மடிச்சு கட்டிட்டு இறங்குவாங்கிறது அவங்க வென்றாவோம் நாம் தமிழர். என் நெஞ்சில் கொடியிருக்கும். வணக்கம், இது உங்கள் பொலிட்டிக்கல் பார்க்க. நான் உங்கள் நண்பன். வணக்கம். பிழைப்புக்காக தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு பீகார் குடும்பம், அந்த குடும்பத்தை எப்படி சீரழிச்சு கொன்னிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ள பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, தளபதி அவர்கள் வந்து எக்ஸ்தலத்தில் ஒரு பதிவு போட்டிருக்காரு. அந்த பதிவை பற்றி நம்ம பார்ப்போம். முதல்ல வந்து பீகாரை பற்றி பார்த்துருவோம். பீகார் வந்து பிழைப்பு தேடி கௌரவகுமார் அப்படிங்கிறவர் தன்னோட குடும்பத்தை கூட்டிகிட்டு வந்திருக்காரு. வந்த உடனே அவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குடும்பத்தை ஒரு சில கயவர்கள், ரொம்ப காம கொடூரர்கள் அப்படின்னு கூட அவங்கள சொல்லலாம். அவனுக்கு என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, அவர் அந்த பொண்ணையும் அவரையும் கம்பியால் அடிச்சிருக்காங்க. அவங்க வந்து கம்பியால் அடித்து கீழே விழுந்த உடனே அந்த குழந்தை அழுதுருக்கு. அந்த குழந்தைய எடுத்து செவுத்தில் அடித்து அந்த குழந்தையை கொன்னுட்டு, அந்த ஆளையும் கொன்னுட்டு, அந்த அம்மாவை வந்து கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்து தரமணியில் ஒரு குப்பை தொட்டியில், அதாவது ரொம்ப என்ன சொல்கிறது, அந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு இடத்துல வந்து அந்த பிணங்களை உணர்ந்து போட்டிருக்காங்க. மூணு இடத்துல போட்டிருக்காங்க. இதை கண்டுபிடிக்கிறது வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாலும் ஒரு 50-60 போலீஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மோப்ப நாய்கள் பயன்படுத்தப்படுறாங்க. இன்னும் சொல்லி வந்து கிரேனில் மூலமெல்லாம் அந்த குப்பை கலருக்கு தேடிட்டு இருந்து மொத்தம் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சிட்டு வந்து பல்லாவரம் அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து வச்சுருக்காங்க. இப்போ வந்து அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள வந்து என்ன மாதிரி கூட்டு பாலியல் பண்ணாங்களா, அப்போ என்ன எதனால் அவங்க இறந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் இனிமேலே போஸ்ட்மார்ட்டம் மூலயமா கண்டுபிடிப்பாங்க. சரி, ஓகே. இது வந்து எவ்வளோ வந்துருக்கு ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பீகார்காரை சேர்ந்தவங்க தான் இந்த தப்பு பண்ணிக்கிறாங்க. பீகார்காரங்க தான் இந்த தப்பு பண்ணியிருக்காங்க. அதில் மொத்தம் 5 பேர். அதில் 3 பேர் வந்து கோர்ட்டில் ஒப்படைக்கப்பட்டு அவங்க குற்றவாளிகளாக மாறியிருக்காங்க. மீதி இருக்கிற 2 பேர் வந்து விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ இது இந்த செய்தி வந்து ஒரு ஏதோ பீகார்காரன் வந்து இங்கே வந்து நடந்துருச்சு, அதனால் அது நம்ம வந்து கண்டுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்காதீங்க. இது யாருக்கு வேணாலும் நடக்கலாம், எப்போ வேணாலும் நடக்கலாம். அதாவது வந்து பெண்களுக்கு சுத்தமாக பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறது வந்து இந்த செய்தி வந்து நம்மளுக்கு குறிப்பிடுது. என்னன்னா, இது வந்து தளபதி அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று போட்டிருக்காரு. அதாவது ஒரு ட்விட்டரில் ஒரு பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விலாவரியாக பார்த்துருவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் சொன்னது இப்போ பேசப்படும்படியான பொருளாக அது மாதிரி இருக்குது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து விட்டது என்பதற்கு சான்றாக நாள்தோறும் குற்றச்சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. தலைநகர் சென்னையில் அடுத்தடுத்து பாலியல் வன்கொடுமை சம்பவங்களால் தமிழகமே அதிர்ச்சியில் ஆழ்ந்துள்ளது. சென்னை அடையாறு பகுதியில் காவலாளியாக வேலை பார்த்து வந்த பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த தொழிலாளியும் அவர் மனைவியும் குழந்தையும் படுகொலை செய்யப்பட்ட சம்பவமும், நந்தனத்தில் அரசு கல்லூரி கேண்டீனில் பணிபுரிந்த இளம்பெண் பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவமும் பெரும் அதிர்ச்சியும் வேதனையும் அளிக்கின்றது. இச்சம்பவங்கள் கடும் கண்டனத்திற்கு உரியவை. தமிழ்நாட்டு மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, பிழைப்புக்காக தமிழ்நாட்டை நம்பி வந்தவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை என்ற சூழ்நிலைதான் இந்த கபட நாடாக திமுக அரசு உருவாக்கி வைத்திருக்கிறது. சென்னை கொள்ளையடிப்பதில் மட்டுமே கவனம் செலுத்துவதால் பெண்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றச் செயல்களை தடுப்பதிலும் சட்டம் ஒழுங்கை காப்பதிலும் இந்த ஆட்சியாளர்கள் கவனம் செலுத்துவதில்லை. இதனால்தான் கல்வி நிறுவனங்களிலும் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரிக்கின்றன. குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டிய அரசு மெத்தன போக்கை கடைபிடிப்பதால் கொடும் குற்றங்களில் ஈடுபட சமூக விரோத கும்பலுக்கு துணிச்சல் வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். குற்ற செயல்களில் ஈடுபட்டவர்களுக்கு தண்டனை பெற்று தர உடனடியாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆனால் முதல்வர் அவர்கள் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு என்றும், எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி என்றும் வாய் கூசாமல் பொய்யே திரும்ப திரும்ப கூறி வருகிறார். ஆட்சியின் இறுதி கால நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கும் முதல்வர் அவர்கள் இனி இருக்கும் கொஞ்சம் நாட்களிலாவது சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். மக்களுக்கு எதிரான, மக்களுக்கு கொஞ்சமும் பாதுகாப்பே இல்லாத இந்த வெற்றி விளம்பர மாடல் ஆட்சிக்கு முடிவுரை எழுத தமிழக மக்கள் தயாராகிவிட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று தளபதி அவர்கள் வந்து ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு. அதாவது வந்து ஏன்னா பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறதுக்கு நிறையா விஷயங்கள் நம்ம வந்து ஒரு கண்கூட நம்ம பார்க்குறோம். இன்னும் சொல்ல போனோம்னா அது வந்து
ஒரு குடும்பத்துக்கு ஒரு போலீஸை நம்ம போட்டு அவங்கள பாதுகாக்க முடியாது. ஆனா இருந்தாலும் வந்து குற்றங்கள் நடக்கும்போது அந்த குற்றவாளிகளுக்கு வந்து தண்டனைகள் கடுமையா இருந்தா தான், அடுத்த குற்றம் நடக்காம நம்ம பாதுகாக்க முடியும். அந்த குற்றவாளிக்கு வந்து தண்டனை கம்மியா இருக்கு. அந்த குற்றவாளி என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா, குற்றம் பண்ணதுக்கு அப்புறம் உடனடியா ஒரு 1 மாசமோ, 2 மாசமோ, 3 மாசமோ கழிச்சு ஜாமீன்ல வெளிய வந்துர்றான். வெளிய வந்து அவன் ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கான். அதுக்கு அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, அது என்ன தப்பு பண்ணாலும் இவ்வளதானா? அப்படிங்கிற மாரி அவன் மனசுல வந்து ஒரு டாட் உண்டாயிருது. அதுக்கப்புறம் அவன் ஈஸியா தப்பு பண்றதுக்கான வாய்ப்பு அவனுக்கு ஈஸியா நம்மளுக்கு கிடைக்குது அவனுக்கு. அதனால அவன் என்ன பண்றான்னா, அடுத்து அந்த குற்றங்கள வந்து அவன் செய்கிறான். அதனால தண்டனைகள் கடுமையானால் தான் குற்றங்கள் குறையுமே தவிர, தண்டனைகள நீங்க கடுமையாக்காம நீங்க என்ன வேணாலும் பண்ணாலும் சரி, கண்டிப்பா குற்றங்கள் வந்து குறையவே குறையாது. எந்த காரணத்த கொண்டும் அதாவது ஒரு குற்றம் பாலியல் குற்றமோ, அல்லது கொலை குற்றமோ இதெல்லாம் செஞ்சாங்கன்னா, அவனுங்களுக்கு வந்து ஜாமீனே குடுக்கக்கூடாது. ஜாமீன் குடுத்தானா, உடனே ஜாமீன்ல வெளிய வந்து அவன் மீண்டும் அந்த பழைய புத்தி தான் அவனுக்கு போகும். அப்படிங்கிறது தான் தளபதி அவர்கள் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, தண்டனைகள் உடனே வழங்கு. அதுவும் வந்து கரெக்டான தண்டனையா வழங்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இங்க ஹைகோர்ட்ல தண்டனை தீர்ப்பு வழங்குனதுக்கப்புறம் அவன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறான். அப்புட்னா அது என்ன ஒரு நீதி, இங்க ஒரு நீதி, அங்க ஒரு நீதியா? அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து தளபதி நெறைய இடத்துல சொல்லியிருப்பாரு. அதனால வந்து எந்த ஒரு தப்பு செஞ்சாலும் தண்டனைகள் வந்து கடுமையானதா தப்புகள் குறையும். இன்னும் சொல்லப்போனோம்னா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி கோயம்புத்தூர் பின்னாடி அது நடந்தது ஒரு பெரிய இஷ்யூ தானே. அதெல்லாம் பார்க்கும்போதெல்லாம் நம்மளுக்கெல்லாம் உண்மையிலே இதெல்லாம் தமிழ்நாட்டுல தான் நடக்குதா? அப்படிங்கிற மாரி ஒரு சூழ்நிலைய பார்த்தோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப கேன்யன்ல ஒரு பாலியல் சீண்டல் நடந்திருக்கு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, பக்கத்து மாநிலமான கேரளாவுல கூட ஒரு பொண்ணு வந்து பாலியல் சீண்டல் பண்ணிட்டான்னு இன்ஸ்டால ரீல்ஸ் எடுத்து போட்டு ஒரு ஆள் செத்தே போயிட்டான். அ அந்த மாரி வந்து நெறைய இடங்கள்ல வந்து இந்த மாரி வந்து பெண்கள் வந்து அ தைரியமாவும் இருக்கிறாங்க. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னாலும், பலவீனமாவும் இருக்கிறாங்க. ஆனா, இவங்கள எல்லாமே கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு காவல்துறை அதுவும் கரெக்ட்டா ஒரு ஸ்டெப் எடுத்து எல்லாத்தையும் வந்து கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணணும். இப்போ அததான் வந்து தளபதி அவர்கள் வந்து தமிழ்நாட்டுல சட்டம் சீரொழுங்கு ரொம்ப கெட்டு போச்சு. அதனால வந்து இந்த வெற்று மாடல் அரசு வந்து இனிவரும் காலங்களிலாவது சீக்கிரம் வந்து மக்களுக்கு வந்து நல்ல ஒரு பாதுகாப்பு குடுக்கணும். இந்த மாரி தப்புகள் நடக்காம பார்த்துக்கணும். அப்படிங்கிற மாரி வந்து தளபதி அவர்கள் ட்வீட் போட்டிருக்காங்க. அடுத்த கட்ட நடவடிக்கையா பார்த்தீங்கன்னா, கூட்டணி கூட்டணி இப்ப எந்த பக்கம் போறது அப்படின்னு சொல்லிட்டு தேமுதிக வந்து 2 பக்கம் பேசிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் வந்து கனிமொழி அவங்க வந்து ராகுல் காந்தியோட ஒரு கூட்டணி பேசியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கனிமொழி அவர்கள் என்ன பண்ணீங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிரேமலதாவோட பேசியிருக்காங்க. அது எந்த மாரி ஒரு சந்தர்ப்பம்னு பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, தளபதியோடைய டீம் வந்து பிரேமலதாவ அணுகியிருக்காங்க. அவங்க என்ன பதில் சொல்றாங்க? அடுத்ததெல்லாம் வந்து இந்த கூட்டணி எப்படியோ ஒண்ணு இந்த ஒரு இன்னும் 2, 3 நாள்ல எல்லாம் கம்ப்ளீட்டா தெரிஞ்சிரும் அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த சட்ட ஒழுங்க தாண்டி இந்த சட்ட ஒழுங்கு கூட்டணி எல்லாம் எந்த பக்கம் எப்படி எது அப்படிலாம் அதெல்லாம் பின்னாடி அவங்க பார்த்துக்குவாங்க. ஆனா இந்த இந்த மாரி குற்றச்செயல்கள் வந்து நடக்காம தமிழ்நாட்டுக்குள்ள பாதுகாத்துக்கணும். ஏன்னா அதுதான் மிக மிக ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மாரி குற்றச் சம்பவங்கள் வந்து இனிமேல் எந்த காலங்களிலும் எந்த ஒரு இடத்திலும் இந்த மாரி ஒரு மாபெரும் குற்றச்சம்பவம் குழந்தைகள்லாம் செவுத்துல இடிச்சு கொல்றதெல்லாம் உண்மையிலேயே அதெல்லாம் ஒரு சைக்கோத்தனமான அந்த ஆள்லாம் உண்மையிலேயே உயிரோடு இருக்கணுமா? அப்படின்னு யோசனை பண்ணி பாருங்களேன். அது எவ்வளோ ஒரு கஷ்டம் தெரியுமா? அந்த மாரி ஒரு பெரிய ஒரு தப்பு செய்யறது எவ்வளோ ஒரு அநாகரிகம். ஐயோ! ஐயோ! அத நெனச்சே பார்க்க முடியல. அதாவது நம்மளுக்கே கையெல்லாம் நடுங்குற மாரி ஒரு ஒரு ஏன்னா, ஒரு பச்சை குழந்தையோ, ஒரு 2 வருஷம் ஆண் குழந்தைய வந்து இந்த மாரி அடிச்சு கொல்றதெல்லாம் உண்மையிலேயே அது வந்து ஒரு சாதாரண மனநிலையில இருக்க முடியாது. கண்டிப்பா அவன் கஞ்சா போதையில தான் இருந்திருக்கணும். அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரி ஓகே. இந்த மாரி சட்டம் ஒரு சட்டமெல்லாம் வந்து கரெக்ட்டா இருக்கணும். சீரா இருக்கணும். அதுதான் வந்து வேண்டிக்கணும். அதுதான் வந்து தளபதி அவர்களும் எடுத்து சொல்றாங்க. நன்றி, வணக்கம்.